வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 5 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் துணையாகவும் அரணாகவும் நிற்கிறது திராவிட மாடல் அரசு. கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. நிரந்தர கொரோனா போல தமிழ்நாட்டை தாக்கிக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தடைகளை ஏற்படுத்த முயலும் சக்திகளை கடந்து நிரந்தர மகிழ்ச்சியை மக்களுக்கு தருவதே திமுக அரசின் நோக்கம் என சூளுரை. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பொங்கல் வாழ்த்து. மதுரை அலங்காநல்லூரில் ஜனவரி 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க நேரில் செல்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக அறிவிப்பு. கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜய் மீண்டும் 19ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட வாய்ப்பு. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேற்று 7 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தகவல். சினிமா மீதான பற்று வாழ்க்கையில் தடுமாற்றத்தை உருவாக்கிவிடும். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை கல்லூரி நடைபெற்ற மடிக்கணினி வழங்கும் விழாவில் அமைச்சர் ஏவா வேலு அறிவுரை. அமைச்சர் துரைமுருகனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான அறிஞர் அண்ணா விருது அறிவிப்பு. வழக்கறிஞர் அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருதும் விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருதையும் அறிவித்தது தமிழ்நாடு அரசு. கவிஞர் யுகபாரதிக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது அறிவிப்பு. மகாகவி பாரதியார் விருதை பெறுகிறார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. பொங்கல் பரிசு தொகுப்பை கண் கருவிழி மூலம் உறுதி செய்து வழங்கலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவு. வயதானவர்கள் முதியவர்களுக்கு கைரேகை சரிவர விழாததால் ஏற்பட்ட சிக்கலை களைய நடவடிக்கை. வரும் 23ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடியின் பயண திட்டத்தில் மாற்றம். தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் மதுரைக்கு மாற்றாக சென்னையில் நடைபெறும் என அறிவிப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகை. கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியின் பொன் விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கள்ளத்தி மரத்தில் இருக்கும் கொடியை அகற்ற வேண்டுமென காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவகாரம். பாஜக தேசிய குழு உறுப்பினர் ஹெச் ராஜா உள்ளிட்ட 12 பேர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 13,170க்கும் சவரன் 1,05,360க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 5 ரூபாய் உயர்ந்து 292க்கு விற்பனை. கிலோவுக்கு 5,000 அதிகரித்து புதிய உச்சம். மயிலாடுதுறையில் தங்க சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து 2 கோடி மதிப்பிலான தங்கத்தை திருடிச் சென்ற 17 வயது சிறுவன் கைது. தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இளைஞர்கள் பைக் சாகசம். உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளூர் சிலைக்கு செல்லும் படகு சேவை கூடுதலாக 3 மணி நேரம் நீட்டிப்பு. பொங்கலை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் குவிவதால் நடவடிக்கை. குற்றாலம் மெயின் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. விடுமுறையை கொண்டாட சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு நாளை முதல் 18ஆம் தேதி வரை அனைத்து வகை பள்ளிகளுக்கும் விடுமுறை. பள்ளிக்கல்வி இயக்ககம் அறிவிப்பால் குஷியில் மாணவர்கள். சென்னை சங்கமம் திருவிழாவை எழும்பூரில் நாளை மாலை 6 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். தொடக்க விழாவில் நாட்டுப்புற கலைஞர்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. இந்தியா, ஜெர்மனி இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் பரிமாற்றம். மகளிர் IPL கிரிக்கெட் தொடரின் 5வது லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. உபி வாரியர்ஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. மகளிர் IPL கிரிக்கெட் தொடரின் 6வது லீக் ஆட்டத்தில் இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மும்பை இந்தியன்ஸ். போட்டி இரவு 7:30 மணிக்கு நவி மும்பை படேல் மைதானத்தில் நடக்கிறது. WPL தொடரில் நாளை முதல் வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளை பார்வையிட ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. மகாராஷ்டிராவில் மாநகராட்சி தேர்தல் நடைபெற உள்ளதால் போட்டிகளுக்கு போலீசார் பாதுகாப்பு தருவதில் சிரமம் உள்ளதால் நடவடிக்கை. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய மகளிர் அணியின் கேப்டன் அலிஷா ஹீலி அறிவிப்பு. சொந்த மண்ணில் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு எதிராக நடைபெறும் ஒருநாள் தொடருடன் ஓய்வு.